வணக்க மக்களே, நாளை மறுநாள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 2வது பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நேற்றே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டிக்கு முந்தின நாளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாநாடுக்கு 2 நாள் முன்னாடியே தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ தளபதியோட வருகை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னா தளபதியோட சம்பவம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவர் பேச போகிறது பயங்கரமாக பேச போகிறாரு. ஸோ அரசியல் ரீதியாக முழுக்க இறங்கி அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கேள்விகள், என்னென்ன பேச போகிறாரு, எந்த பிரச்சனையை நான் கையில் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். அவர் ஏற்கனவே விக்ரவாண்டியில் பேசின மாநாடுக்கு அப்புறம் பேசினது எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும். அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் பேச போகிறாரு. அதுவும் முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள் இப்போ கரண்டாக இருக்கோ அதை எடுத்து பேச போகிறாருங்கும்போது அதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினர் ஒரு கட்டுப்பாடும் வச்சுருக்காங்க. இருசக்கர வாகனங்களில் வரவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா விக்ரவாண்டி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா துயர சம்பவம் நடந்துச்சு. நம்ம அது யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு விதிகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனால் நியர்பை பிளேசஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 2 வீலர் யூஸ் பண்ணி தான் வருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பயங்கரமான கூட்டம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பாதுகாப்பும் பயங்கரமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களோட வருகை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அந்தளவுக்கு பொதுமக்கள் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றதுனால ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இதை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. மதுரை மாநாடுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவத்தை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதியோட ஸ்பீச்சுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழகமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.